இதெல்லாம் உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தது தானே? அவ தானே உனக்கு சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறா. இனிமே இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி என்கிட்ட உடலாம் நினைச்சு வராத. வா. எனக்கு ஏன் இப்படி ஆச்சு? நாம உண்மையா இருந்தாலும் மற்றவங்க ஏன் நம்மள நான் பொய்யும் சொல்லல, நீ எனக்கு எதுவும் தப்பா சொல்லி தரல. அப்புறம் ஏன் இதெல்லாம்? இனிமேலும் அவருக்கு புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நான் இன்னும் நம்புறேன் ஜனனி, எங்க அப்பாவுக்கு புரிய வைப்பேன். ஏன்னா அவரு என் மேல ரொம்ப நம்பிக்கையும் பாசமும் வச்சு நான் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்த்தவர் எங்க அப்பா. அவருக்கு கண்டிப்பா ஏதோ கஷ்டம், இல்லாட்டி இப்படிலாம் பேச மாட்டார். ஏதோ இந்த சூழல்ல அவர் என்ன புரிஞ்சுக்கல, அவ்வளவுதான். அவர் புரிஞ்சுக்கிற ஒரு சூழலை நான் உருவாக்குவேன். அவரை நான் நம்ப வைப்பேன் ஜனனி, நம்ப வைப்பேன். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது சிவா. நான் உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ இல்லைனாலும் இந்த வீட்டில் உள்ளவங்களை விட என்னால உங்களை நல்லா புரிஞ்சுக்க முடியும். என்ன இந்த வீட்டில் இருக்கிற நிறைய பேர் திட்டிருக்காங்க, என்னை ரொம்ப வேதனைப்படுத்துற மாதிரி அவங்க நடந்திருக்காங்க. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா உங்களை நினைச்சு அதெல்லாம் நான் மறந்துடுவேன் சிவா. ஆனா இன்னைக்கு மாமா பேசினதுதான் என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. நான் சொல்லிதான் நீங்க பேங்குக்கு போலன்னு அவங்க குற்றம் சாட்டினதை விட நீங்க சொன்ன எதையுமே மாமா நம்பல அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட சுயநலம் தானே சிவா நீங்க கஷ்டப்படுறதுக்கு காரணம். நான் இந்த வீட்ல இருந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. நான் இங்க இருந்து போயிட்டா உங்க கஷ்டமும் தீரும். வீட்டுல இருக்கிறவங்களும் நிம்மதியா இருக்காங்க. அம்மாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ஒரு கஷ்டத்தை நினைச்சு மாமாக்கும் உங்களுக்கும் திரும்ப திரும்ப கஷ்டத்தை கொடுக்க நான் விரும்பல. சிவா, சொல்லு ஜனனி. என்ன ஜனனி? உங்களுக்கு மெமரி லாஸ் ஆனதுக்கு நம்ம டாக்டர் கிட்ட போலாமா? நீ சொன்னா எப்பவுமே சரியா தான் இருக்கும் ஜனனி. நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தா எனக்கு மெமரிலாம் திரும்ப கிடைக்கும்னு நீ நம்புறியா? உனக்கு உண்மையாவே அந்த நம்பிக்கை இருக்கா? ட்ரை பண்ணுவோமே. கிடைக்கலனா பரவாயில்ல, விட்டுறலாம். மேபி திரும்ப கிடைச்சா அது எவ்வளோ நல்ல விஷயம். இது எவ்வளோ பிரச்சனையை தீர்க்கும். அதுக்காகவாது கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே. சரி ஜனனி, கண்டிப்பா டாக்டரை பார்ப்போம். நீ சொல்லும்போது எனக்கு அந்த நம்பிக்கை கூடுது. சிவா, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளு ஜனனி. உங்க பழைய ஞாபகம் வந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் புதுசா கிடைக்கும். சில விஷயங்கள் நீங்க இழக்க வேண்டியது வரும். என்ன சொல்ற? என்ன கிடைக்கும், என்ன போகும்? புரியலையே. உங்களுக்கு
புரியும், அதுக்கான நேரம் வரும். ஆனா புரியும் போது என்னை மட்டும் தப்பா நினைக்காதீங்க. நீ எப்போவுமே எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக தான் இருப்ப. இப்போ எனக்கு ஒரு சஸ்பென்ஸ் பாயிண்ட்டை வைக்கிற. ஒழுங்கா சொல்லு ப்ளீஸ். ஓகே சிவா, ஆனா இப்போ இல்லை, அதுக்கு ஒரு சரியான நேரம் வரும். நான் கண்டிப்பா அப்போ சொல்றேன். நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. இப்போ நமக்கு அதுதான் முக்கியம். குட் நைட். குட் நைட். தானமாலையா, இன்னைக்கு டாக்டரை பார்க்க போறேன். ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடந்து என் ஞாபகம்லாம் திரும்ப கிடைக்கணும். அந்த ஞாபகம் இல்லாமல் நான் ஜனனி கூட வாழ முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்பாவுக்கு உதவி செய்ய முடியல, அதனால அவருக்கும் எனக்கும் பிரச்சனை. டாக்டர் எனக்கு நல்ல பதிலாக சொல்லணும். எனக்கு என் ஞாபகம்லாம் திரும்ப வரணும். எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா சிவாக்கு ஞாபகம் திரும்ப கிடைக்கணும். சிவா ஒரு நல்ல மனுஷன். சிவாவோட அம்மா சிவா நல்லா இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஞாபக பிரச்சனைனால அவங்க அப்பாக்கும் அவருக்கும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் சரியாகணும்னா அவருக்கு ஞாபகம் திரும்ப கிடைக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே, நீ என்ன கைவிட்டதே இல்ல. என் புள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு போறான், அது நல்லபடியா அமையணும். பாவம் அவன் ரொம்ப சிரமப்பட்டுட்டான். ஒரு நம்பிக்கையோட ஜனனியை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தான். ஆனா அவங்க வாழ்க்கை சரியாவே அமையல. சிவாவுக்கு ஞாபக சக்தி இல்லாததால வீட்டுல எப்பவும் சண்டையும் பிரச்சனையுமா இருக்கு. இது எல்லாம் சரியாகணும். சிவாவும் ஜனனியும் நல்லபடியா வாழணும். அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து சந்தோஷமா இருக்கணும். இதை நடத்தி கொடுத்தா உனக்கு நான் பாலாபிஷேகம் பண்றேன். கடவுளே, நான் கெஞ்சி வேண்டிக்கிறேன், சிவாவுக்கு ஞாபகம் வரவே கூடாது. உனக்கு தெரியாதா துளசி எவ்வளோ கஷ்டப்பட்டு சிவா கிட்ட இங்கே வந்து சேர்ந்திருக்கான்னு? இப்போதான் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்க. நீயே கொடுத்து நீயே எடுத்துக்காத. ஜனனியோட ஞாபகம் வந்தா துளசியோட வாழ்க்கை போயிடும். துளசி மாட்டிக்குவா. அதனால அவருக்கு ஞாபகத்தை கொடுத்துறாத கடவுளே. சிவா, அப்ப நம்ம கிளம்பலாமாப்பா? சரிம்மா. அம்மா, அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டோமா? சரிடா, ஆனா அவர் இப்போ எந்த மூட்ல இருக்காருன்னு தெரியலையே. வந்து சொல்லிக்க கூடாதா? அம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் போறோம். முத ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது மாமாக்கு நம்ம தெரிஞ்சுதான் ஆரம்பிக்கணும். அவர் சொல்லிட்டு வரட்டுமே. சரி சித்தி, நீங்க இருங்க, நாங்க பாத்துட்டு வந்துடுறோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துடுறோம். வா. என்ன? ஐயா கணவரே, நாளைக்கு காவேரிய பொண்ணு பார்க்க வரோம். அது ரொம்ப நல்லபடியா நடக்கணும். நல்ல மனுஷனா கூட இருந்து நல்லபடியா நடத்தி தருவீங்கல்ல? ஏய், கோபத்தை கலப்பாத. ஏதோ போனா போதுன்னு நீ கேட்டதெல்லாம் செஞ்சுதார. அதுக்காக குடும்பத்துக்குள்ள வந்து குழப்பத்தை உண்டு பண்ண பார்க்காத. அப்படி இல்ல மாமா, குடும்பத்துக்குள்ள எல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணல. தனித்தனியா இருக்கிற நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்க தான் ஆசைப்படுறேன். அது ஒரு நாள் நடக்காது. உன் குடும்பம் வேற, என் குடும்பம் வேற. ஓ அப்படியா? அப்போ நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன்னு உனக்கு எப்ப நான் வாக்கு கொடுத்தேன்? நீங்க தானே சொன்னீங்க. நீ வேற எது வேணாலும் கேளு தரேன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக
என் பொண்ணையா கேப்பியா? என்ன பிளாக்மெயில் பண்றியா? இத பாரு, என் குடும்பத்தை அழிக்கிறதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ற. அந்த மாதிரி ஏதாவது பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்க. என்ன அம்பலத்தாரே, அங்க போனா ஒரு பேச்சு, இங்க வந்தா ஒரு பேச்சா? எனக்கு நகை தான் தரல, என் தம்பிக்கு உங்க பொண்ணையாவது கட்டி கொடுத்துருங்க. முடியவே முடியாது. என் பொண்ணை அந்த ரவுடி பையனுக்கெல்லாம் தரவே முடியாது. உன் ஆசைய மூட்டை கட்டி வச்சுக்க. வேணும்னா வேற ஏதாவது பொண்ணு பாரு, நானே முன்னால நின்று கல்யாணத்தை நடத்தி தரேன். தொலைச்சு கொட்டிருவேன் அம்பலத்தாரே. என்னை பத்தி உங்களுக்கு தெரியல. உங்க மான மரியாதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படவே மாட்டேங்கிறீங்க. காவேரிய மட்டும் என் தம்பிக்கு தரல, வேற மாதிரி நடக்கும். ஏய், என்னடி நடக்கும்? இந்த கல்யாணமே நடக்காதுங்கிற, வேற மாதிரி நடக்கும்னு சொல்ற? சொல்லு. அப்பா, சொல்லுடா. அப்பா, என்னோட ஞாபகம் மறதிக்காக டாக்டர் பார்க்க போகிறேன்ப்பா. அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். இல்லாத வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் வேற எடுக்க போறீங்களா? யாருக்கிட்ட கதை விடுறீங்க? இல்லைங்க, இவனுக்கு உண்மையிலேயே ஞாபக மறதி பிரச்சனை இருக்கு. திருவும் ஸ்வேதாவும் வந்தப்ப கூட இவனுக்கு ஸ்வேதாவை தெரியவே இல்லை. நான் தான் அப்ப சமாளிச்சேன். ஏண்டி, நீயும் உங்க கூட சேர்த்துக்கிட்டியா? உன்னையும் கூட சேர்த்துக்கிட்டா நான் நம்புவேன்னு நினைச்சிட்டு இருக்காங்களா? அப்பா, அப்படிலாம் தேவையில்லைப்பா. உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு தான்ப்பா வந்தேன். விசாலாச்சு, உன் மகன்கிட்டையும் மருமகிட்டையும் சொல்லி வை, அந்த நகையே எனக்கு வேண்டாம், மொத்தமா அவங்களே எடுத்துட்டு போக சொல்லு. எங்க அதுக்காக சும்மா இந்த ட்ரீட்மெண்ட் டாக்டர்னு நாடகம் எல்லாம் ஒண்ணும் போட வேண்டாம். மாமா, உங்க நகை பணம் எதுவும் எங்களுக்கு வேண்டாம் மாமா. எங்களுக்கு அது மேல துளி கூட ஆசையும் இல்லை. அப்பா, நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, எனக்கு மெமரி லாஸ் ஆனது உண்மைதான்ப்பா. அதை நான் எப்படியாவது சரி பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உங்களோட நகைப்பட்டியை எடுத்து கொடுத்துருவேன்ப்பா. எனக்கு எதுக்குப்பா அது? ஆனால் அதுக்கு பாஸ்வேர்டு, இந்த நம்பர்லாம் தெரியணும்னா எனக்கு ஞாபகம் மறதி முதல்ல சரியாகணும்ப்பா. அதுக்காக தான் நான் டாக்டரே பார்க்க போகிறேன். டேய், நான் உன் அப்பன்டா, என்னைய ஏமாத்த பார்க்குறியா? அதான் நகை எடுத்துக்க சொல்லிட்டேன்ல, பேச்சே கிடையாது, கிளம்பு. சரிப்பா, ஒன்று சொல்லிட்டு போய்ட்றேன்ப்பா. என்னோட ஞாபகம் எனக்கு திரும்ப கிடச்சிருச்சுன்னா என்னோட வேலை உங்கள் பேங்க் லாக்கர்லேருந்து அந்த நகைப்பட்டியை எடுத்து உங்கள் கையில் ஒப்படைக்கிறது தான். அதை எடுத்து கொடுத்துட்டு நானும் ஜனனியும் திரும்ப மலேசியாவுக்கு ஒரேடியாவே போய்ட்றோம். உங்கள் சொத்துலேருந்து ஒரு பைசா கூட எங்களுக்கு வேணாம்ப்பா. அப்போவாவது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டேய், பாத்தியாடி எப்படி கோவமா பேசிட்டு போறான் மோகன்? இதுக்கு அதான் உங்களை கூட்டு வந்தியா? நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு சொல்லிட்டு போக தான் வந்தோம். நீங்க தான் புரிஞ்சுக்கல. ஏய், நீ ஒரு அப்பா இப்படி உன்னை ஈஸியா ஏமாத்திடலாம். அவங்க சொன்னாங்கன்னு போய் ஹாஸ்பிட்டலா சுத்து. பாத்தியாமா, எப்படிலாம் பேசிட்டு போறாரு பாரு. சரி விடுறா. சரி வாங்க, நம்ம டாக்டரை போய் பார்ப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்குடா, உனக்கு உன் ஞாபகம் எல்லாம் திரும்ப கிடைக்கும். வாங்க போலாம், வா. ஒரு நிமிஷம் இரு, ப்ளீஸ்.
என்ன? சொல்ல முடியாது. ஏன்? நான் ஒரு மாதிரி மயக்கத்தில் இருக்கேன். எப்படி? காஃபியில் போதை. போய் உண்மை. நீ சாப்பிட்டது. என்ன? ஆறு. One minute. மேஜிக் எல்லாம் தெரியுமா உனக்கு? This is my small gift. கையை காட்டு. ஏய், என்னாச்சு? அம்மா ஊருக்கு எப்போ? போகிறோம். நேராக காஞ்சிபுரத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜோடியாக 2 பேரும் மாலையும் கழுத்துமா எங்கள் வீட்டுக்கு போகிறோம். என்ன என்னாச்சு? இல்ல உங்க வீட்ல ஏத்துப்பாங்களா? எனக்கு அதான் பயமா இருக்கு. அப்பா தான் கொஞ்சம் கோச்சுப்பாரு. ஆனால் அவர் மன்னிச்சு ஏற்றுக்கக்கூடியவர் தான். நாம சரி பண்ணிடலாம். எங்கள் ஊர் சுசீந்திரம், கன்னியாகுமரி பக்கத்தில். லைட் ஆன் பண்ணு. ஏன் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? லைட் எரிஞ்சிட்டே இருந்தா பேஷண்ட் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அதனால தான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம். இந்தாம்மா பால். டாக்டர் வர நேரமாச்சுமா, பாலை குடிங்க. குடிமா, டாக்டர் வந்தா கேட்பாங்கல்ல. எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? உடம்பு முக்கியம் இல்லையா? அப்பதானே சீக்கிரமா குணமாகும். என்ன கம்ப்ளைண்ட்? ஆக்சிடென்ட் கேஸ். அன்கான்ஷியஸ் கண்டிஷன்ல வந்து அட்மிட் ஆனாங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே பேச மாட்டாங்க. அவங்க பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அப்பப்ப சொல்லுவாங்க. என்ன வார்த்தை? சிவா. சிவா. சிவா 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 சிவா. இப்படிதான் சிவா சிவான்ற ஒரு வார்த்தையை தவிர அவங்க வாயில வேற வார்த்தையே வர மாட்டேங்குது. சிவா சிவா சிவா. குடிமா. சிவா 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 சிவா.
போகலாமாம்மா? வா. வாங்க வா போகலாம். வா ஜானகி. ஆ. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். என் பேர் சிவராஜா. டாக்டர் தேவகியை பார்க்க அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இந்த ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணிட்டாங்க. சிவா சிவா கரெக்டானு பார்த்துக்கோ. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். டாக்டர் உங்களை பார்க்க சிவான்னு ஒருத்தர் வந்திருக்காரு. வர சொல்லுமா. சார் லெஃப்ட்ல போனீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர். ஓ தேங்க்யூ. வா போகலாம். வாங்கம்மா. சிவா 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 சிவா